அஜித்குமார் கொலை வழக்கில் 4 காவல்துறை அதிகாரிகளுக்கு கோர்ட்டு சம்மன் அனுப்பியிருக்கு. மதுரை மாவட்ட நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதில் வேடிக்கை என்ன தெரியுமா? இப்போ தான் முதல்ல ஏன்னா நிகிதாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படி இது பொய் வழக்குங்கிறதே கோர்ட்டில் தான் சொன்னாங்க. இப்போ நிகிதாவுக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க. இப்போ 4 காவல்துறை அதிகாரிகள். அதில் வேடிக்கை என்னென்னா, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை. நம்ம எதிர்பார்த்தது டாப் ஆலியா இல்லையா, மேலே இருக்கிறவன் யார், அவனால தான் எப்போவுமே காவல்துறை என்ன பண்ணுவான்னா, மேலே இருக்கிற அதிகாரி என்ன சொன்னாலும் கேட்பான், இல்லைன்னா அவனுக்கு வேலை போயிடும், அவங்க கொண்டு போய் சேர்ப்போம். இதில் எப்படின்னா, போலீஸில் நீங்கள் காவல்துறையில் இந்த போலீஸ்காரங்கள்லாம் பரிதாபமாக இருக்கும். சேவ் பண்ணுறத பக்கெட்லேயே பையிலேயே வச்சுருப்பான் எப்போவும். ஏன்னா காலையில் அதிகாரி கூப்பிட்றாருன்னா ஷேவ் பண்ணாமல் போனால் சார்ஜ், ஷேவ் பண்ணாமல் போகக்கூடாது. இப்போ பூரா எல்லாம் தாடி வச்சுருக்காங்கல்ல, போலீஸெல்லாம் தாடியெல்லாம் வைக்க முடியாது. அப்போல்லாம் நாங்கள் இருக்கும்போது வேகமாக காலையில் 7 மணிக்கு ஷேவ் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டால், டிஎஸ்பி கூப்பிட்றாரு சார், ஷேவ் பண்ணாமல் போனால் சார்ஜ் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, யூனிஃபார்மை நீங்கள் தேய்க்காமல் கொஞ்சம் சுருங்கல் இருந்தால் சார்ஜ், அந்த ஷூவுக்கு பாலிஷ் போடலன்னா சார்ஜ், ஒழுங்காக சல்லிட்டு அடிக்கலைன்னா சார்ஜ், இப்படி அடிமைகள் மாதிரி நடத்துவாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலதிகாரி தான் கடவுள். அவன் சொல்லிட்டானா நாளைக்கு காலையில் வீட்டில் நம்மளை கைது பண்ணிட்டு போயிடுவான். ஏன் என்னதான் கேட்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு தான் கடவுள் இந்த நாட்டுக்கு. இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸ், போலீஸுக்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு பறித்து இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தால் கோர்ட்டு தலையிடக்கூடிய நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே இவர்கள் அந்த பதவியை தப்பாக பயன்படுத்தினது. மேலதிகாரி யாராக இருந்தாலும் அவ்வளோதான். சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாருன்னு வைங்க, கொம்பனாக இருந்தாலும் சரி பிடிச்சி உள்ளே போட்டுருவான். மன்னிச்சுக்கோங்க சார்மா, எங்களை மாதிரி யார்கிட்ட மன்னிச்சுக்கோங்கிறான். ரிட்டையர்டு டிஜிபி நடராஜன், அவர் டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆனார். அவர் மேலேயே ஸ்டாலின் சொல்லி வழக்கு போட்டாங்க. நல்ல வேலை அவரை கைது பண்ணலை. அதுக்குள்ளே சரி அவர் ரிட்டையர் ஆகிட்டார், கைது பண்ண வேணாம் அப்படின்னு விட்டாங்க. அதனால் இவ்வளோ மோசமாக இருக்கும் காவல்துறை. அதனால் இத்தனைக்கும் காரணம் மேலே இருக்கிறவங்க தான், அவங்கள தான் பிடிச்சி உள்ளே போடணுங்கிறது தான் நம்முடைய விவாதம். எத்தனை தடவை பேசியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மன் யாருக்கு போயிருக்கு தெரியுமா? 2 தலைமை காவலர், ஹெட் கான்ஸ்டபிள், ஏட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க, 2 ஏட்டையாங்களுக்கு போயிருக்கு சம்மன். ஒரு எஸ்ஐக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டிஎஸ்பிக்கு போயிருக்கு. அப்போ மொத்தம் 4 பேருக்கு போயிருக்கு. டிஎஸ்பிக்கு மேலே போக மாட்டேங்குதா? டிஎஸ்பிக்கு மேலே இருக்கிறவன் தானே குற்றவாளி. டிஎஸ்பி மேலே இருந்து வந்துட்டா சரிங்கய்யான்னு பிடிச்சி உள்ள போட்டுருவான். டிஎஸ்பிக்கு மேலே கொடுத்தாரு யார்?